ஒப்பு கொடுத்து எனக்கு ஒரு தெரிந்த படம் தான். அழைத்தவரே அழைத்தவரே என் ஊழியத்தின் ஆதாரமே. அழைத்தவரே அழைத்தவரே என் ஊழியத்தின் ஆதாரமே. எத்தனை நிந்தைகள் எத்தனை தேவைகள் என்னை சூழ நின்றாலும் உம்மை பார்க்கிறேன். உத்தம ஊழியன் என்று நீ சொல்லுவேன். ஒரு வார்த்தை கேட்க உண்மையாய் வருகிறேன். பதவிகள் ஒரு நாளும் வேண்டாம். ஊழிய பாதையில் ஒன்று மட்டும் போதுமே. அப்பாவும் கால்களில் சுவடுகள் போதுமே. அழைத்தவரே அழைத்தவரே என் ஊழியத்தின் ஆதாரமே. விமர்சன உங்களில் மனச்சோர வைத்தாலும் மலை போல தேவைகள் சபை நடுவில் நின்றாலும் விமர்சன உங்களில் மனச்சோர வைத்தாலும் மலை போல தேவைகள் சபை நடுவில் நின்றாலும் அழைத்தவரே இந்த நாளை கொடுத்த தேவனுக்காக நம்ம நன்றி செலுத்தலாம். அவர் இந்த உலகத்துக்கு வந்தது ராஜாக்களை பார்க்கவோ பிரபுக்களை பார்க்கவோ ஒரு ஐஸ்வர்யவான பார்க்கவோ வரல இந்த உலகத்துக்கு. ஆனா அவர் வந்த ஒரே ஒரு நோக்கம் என்ன தெரியுமா? பாவிகளாய் இருக்கிற பாவத்துல விழுந்துட்டு இருக்கிற நம்மளை தேடி வந்த தேவனாய் இருக்கிறார். இந்த வேலையுமாய் கூட அவர் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இன்றைக்கும் நம் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிற தேவன் மாத்திரம் அவர் ஒருவரே. இந்த உலகத்தில் அநேக ராஜாக்கள் வந்தார்கள், இருந்தார்கள், வாழ்ந்தார்கள், மரித்தார்கள் என்று நாம் அநேக பேரை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் வந்த ஒருவர் மாத்திரமே மரித்து இன்றைக்கும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். அவரை மாத்திரம்தான் நம்ம இங்க தேடி வந்திருக்கிறோம். அவர் நம் மத்தியில் அசைவாடுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பாவை நன்றியோடு கூட துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே, அப்பா எங்களை ஒரு விஷயாய்க்குள்ள தகப்பனே இந்த வேலையுமாய்க்குள்ள சுவாமி தாழ்த்துகிற வெறுமையாக்குகிற ராஜா, யாருக்குமே கிடைக்காத ஒரு நல்ல பொக்கிஷத்தை நல்ல பாக்கியத்தை சுவாமி, ஒரு தயவு இறக்கத்தை எங்களுக்கு கிடைக்க செய்த மகா பெரிய உங்களுடைய அன்புக்காக சுவாமி, உங்களுடைய இரக்கத்திற்காக நன்றி செலுத்துகிற தகப்பனே ஸ்தோத்திரிக்கிற ராஜா. அப்பா இரக்கம் உள்ளவராய் இருக்கிறவரே உம்மை துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திர 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 தகப்பனே ஸ்தோத்திரிக்கிற ராஜா. எல்லாரும் கண்களை மூடி அவரை இன்னுமாய் கூட முழு உள்ளத்தோடு கூட துதிங்க துதிங்க துதிங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வீட்டுக்குள்ள அநேக பிரச்சனைகள் உண்டு, வீட்டுக்குள்ள அநேக போராட்டங்கள் உண்டு.
நாம் இந்த வேலையிலுமாய் கூட கவலையோடு கூட கண்ணீரோடு கூட அப்பா நான் என்ன செய்வது என்று தெரியவில்லையே, நாளை குறித்து நாம் கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறோம். ஆனாலும் கூட தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், நமக்கு ஒரு பலனை தருகிறார். ஐயோ இந்த வேலையில நம்ம ஹாஸ்பிட்டல்ல போய் பாருங்க, ஒரு விஷயம் கூட போய் பார்க்கும் பொழுது ஐயோ எனக்கு பணம் இருக்கு, சொந்த வீடு இருக்கு, ஆஸ்தி இருக்கு, அநேக சொந்தங்கள் ஜனங்கள் இருக்கிறார்கள், ஆனாலும் கூட என் உயிரை காப்பாற்ற ஒரு டாக்டர் இல்லையே. ஐயோ டாக்டர் எவ்வளவு படித்திருக்கலாம், டாக்டர் எவ்வளவு அறிவு இருக்கலாம், எவ்வளவு ஞானம் கொடுத்திருக்கலாம், ஆனால் அந்த உயிரை எப்படி காப்பாற்றணும் என்று தெரியாம கைவிட்டு இருக்கிறாங்க. அந்த நிலையிலுமா ஹாஸ்பிட்டல் அநேகர் படுத்துக் கொண்டு இருக்கிறாங்க. அவர்களை பார்க்கலமா விசேஷிதமா இருக்கிறோம் இந்த வேலையிலுமாய் கூட. ஹல்லேலூயா, ஸ்தோத்திர ஸ்தோத்திர தகப்பனே. அப்பா நீரே எங்களை சுவாமி தெரிந்து கொண்டவரே உம்மை துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிற ராஜா. எங்களுடைய கவலைகள் தீர்க்கிறவர் நீர் ராஜா, எங்களுடைய கண்ணீர்களை துடைக்கின்ற தேவனா இருக்கிறீரே சுவாமி, ஸ்தோத்திரிக்கிற ராஜா. அப்பா உம்மை துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிற தகப்பனே. முழு உள்ளத்தோடு கூட உம்மை துதிக்கிற ராஜா. அப்பா நாங்களும் முகத்தை பார்க்கிற தேவனாகிய கர்த்தர் நீர் உள்ளத்தை ஆராய்ந்து பார்க்கிறவராக இருக்கிறீரே தகப்பனே, ஸ்தோத்திரிக்கிற ராஜா. அப்பா உம்மை துதிக்கிற சுவாமி. அப்பா ஸ்தோத்திரிக்கிற ராஜா, ஸ்தோத்திரிக்கிற ராஜா. அப்பா ஸ்தோத்திரிக்கிற தகப்பனே, ஸ்தோத்திரிக்கிற ராஜா. அப்பா நாங்கள் வேதத்துல பார்க்கிற சுவாமி, சகோயு என்ற ஒரு மனிதனை பார்க்கிற ராஜா. ஆனா அவன் ஜனத்தின் மத்தியில சுவாமி ஒரு ஆயக்காரனா இருந்தா, பாவியா இருந்தா சுவாமி, வரி வசதிக்கிறவனாய் இருந்தா சுவாமி. ஆனாலும் கூட தேவனாகிய கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு பாவியை தேடி வந்தீங்க தகப்பனே. சகோயுவை இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில தங்க வேண்டும் என்று சொன்னீரே தகப்பனே, ஸ்தோத்திரிக்கிற ராஜா. அப்பா நீ பாவிகளை தேடி வருகிற தேவனா இருக்கிறீர் தகப்பனே. பாவத்துல விழுந்து மறித்து கொண்டிருக்கிறவர்கள் தேடி வருகிற தேவனா இருக்கிறீர் தகப்பனே, ஸ்தோத்திரிக்கிற ராஜா. அப்பா நான் கவலையோடு வந்திருக்கலாம், கண்ணீரோடு வந்திருக்கலாம், ஆனாலும் எங்களுக்கு ஒரு நித்திய ஜீவனை நீர் வைத்திருக்கிறீர் தகப்பனே, ஸ்தோத்திரிக்கிற தகப்பனே. ஆம் ராஜா, நீ சொல்லியிருக்கிறபடியே சுவாமி, உலகத்தில் உபத்திரங்கள் உண்டு, ஆனாலும் திடம் கொள்ளுங்கள், நான் ஜெயித்த நீங்களும் ஜெயிப்பீர்கள் என்று சொல்லுகிற சுவாமி. அப்படிப்பட்ட ஒரு பலனை எங்களுக்கு இன்னுமாய் கூட அதிகமாய் கொடுங்க. அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை எங்களுக்குள்ள கட்டளையிடுங்க ராஜா. இன்னுமாய் கூட உண்மை தேடுகிறவர்களா இல்லை மாற்றுங்க தகப்பனே, ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஆம் தகப்பனே, ஸ்தோத்திரிக்கிற ராஜா. பைபிள்ல நான் அநேக மனுஷரை பார்க்கிற தகப்பனே, அநேக மனுஷர்களை பார்த்திருக்கிற தகப்பனே. ஆமா ராஜா, தோமாவை பார்த்திருக்கிற சுவாமி. தோமா சந்தேக புத்தி கொண்டவனாயிருந்தா சுவாமி. யாக்கோபு ஏமாத்துகிறவனாயிருந்தா, யோனா கீழ்ப்படியாதவனாயிருந்தா சுவாமி. சவுல் சாராள் பெருமையை இழந்தவனாய் இருந்த சுவாமி. பேதுரு மறுதலித்தவனாய் இருந்த சுவாமி. தாவீது பாவத்தில் விழுந்த சுவாமி. ஆபிரகாம் பொய் சொன்னவனாய் இருந்த சுவாமி. மோசே சுவாமி கோபம் கொண்டவனாய் இருந்தான். சவுல் கிறிஸ்தவர்களுக்கு துன்பப்படுத்துகிறவனாய் இருந்தான் சுவாமி. லாசரு மரித்து போனவனாய் இருந்தான் சுவாமி. ஆனாலும் கூட தேவனாகிய கர்த்தர் இப்படிப்பட்டவர்கள் சுவாமி. தோமாவை சுவாமி விசுவாசியாய் மாற்றினீரே சுவாமி, ஸ்தோத்திரிக்கிற ராஜா. மறுதலித்த பேதுருவை சுவாமி சாட்சியாளராய் மாற்றினீரே தகப்பனே. ஆம் ராஜா, கொலை செய்த பவுலை சுவாமி விசுவாசியாய் மாற்றின தேவனா இருக்கிறீரே தகப்பனே. செத்து போன லாசரு உயிரோடு எழுப்பினீரே சுவாமி, ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஆம் ராஜா, இந்த வேளையிலுமாய் கூட சுவாமி நாங்களும் அப்படிப்பட்ட பாவத்தில் விழுந்திருக்கலாம் சுவாமி, ஆனாலும் கூட தேவனாய் கர்த்தர் சுவாமி. அப்பா இந்த ராஜா யோபுவை பார்க்கிற ராஜா, இந்த வேளையிலுமாய் கூட யோபுடைய நிலைமை சுவாமி முன்னிலைமை பார்க்கல பின்னிலைமை இரட்டிப்பாய் 1000 மடங்கு ஆசீர்வாதமாய் இருந்தது போல தகப்பனே. வந்திருக்கிற ஒவ்வொருத்தருமாய் கூட தேவனாகிய கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை சுவாமி ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுங்க ராஜா. ஸ்தோத்திரிக்கிற தகப்பனே, ஸ்தோத்திரிக்கிற ராஜா. அப்பா உம்மை துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிற ராஜா, ஸ்தோத்திரிக்கிற தகப்பனே. அப்பா இந்த வேளையிலுமாய் கூட சுவாமி இந்த நாளை நாங்கள் நினைவுபடுத்துகிற ராஜா. அப்பா நாங்கள் ஒரு மனுஷன்கிட்ட பேசும்போது யோசிக்கிற தகப்பனே. அப்பா உள்ளத்துக்குள்ள என்ன கசப்பு வைத்துக் கொண்டிருக்கிறான் என்று எங்களுக்கு தெரியாது ராஜா. அப்பா நாங்களும் முகத்தை பார்க்கிற தேவனாகிய கர்த்தரின் முகத்தை பார்க்கிறவராக இருக்கிற ராஜா. அப்பா உங்களுடைய உள்ளத்தை ஆராய்கிறவராக இருக்கிற தகப்பனே, ஸ்தோத்திரிக்கிற ராஜா. நாங்கள் முகத்தையே பார்த்து ஏமாந்து விடாத படிக்க தேவனாகிய கர்த்தர் எங்களுடைய வருகையிலுமாய் கூட சுவாமி உம்மோடு கூட எங்களை அழைத்து கொண்டு போங்க தகப்பனே, ஸ்தோத்திரிக்கிற ராஜா. இந்த உலகத்து காரியங்களை பார்த்து, இந்த உலகத்தை பார்த்து நாங்கள் ஏமாந்து கைவிடாத படிக்க தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொருவருமாய்
ஸ்தோத்திரமாய் கூட சுவாமி. இன்னுமாய் கூட எங்களுக்கு தெளிந்த புத்திகளை, தெளிந்த ஞானத்தை கொடுங்க தகப்பனே. அப்பா ஆசீர்வாதமான வாழ்க்கையை வாழத்தக்கதாய் கூட எங்களை ஆசீர்வதிங்க தகப்பனே. ஸ்தோத்திரிக்கிற ராஜா. வந்திருக்கிற ஒவ்வொருமாய் கூட உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிற ராஜா. நல்ல ஆயுஷ் நாட்களை கொடுங்க ராஜா. ஆசீர்வாதங்களை கொடுங்க தகப்பனே. எல்லா பலவீனத்தையுமாய் கூட எடுத்து போடுங்க தகப்பனே. ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஆம் ராஜா. யோபுவுமாய் கூட சாமி நாங்கள் வேதத்துல பார்க்கிற தகப்பனே. அப்பா உம்மை தூஷித்து ஜீவனை விடு என்று சொந்த மனைவியே சொன்னார்கள் தகப்பனே. ஆனாலும் கூட நீர் ஆமா சுவாமி. ஆனாலும் கூட சுவாமி அப்பா ஒரு விசுவாசத்தோடு இருந்தார் சுவாமி. அதே போல எங்களுக்கு விசுவாசத்தை கொடுங்க தகப்பனே. அப்பா நாங்க சுவாமி உம்மை இன்னுமாய் விசுவாசிக்கிறவர்களாக எங்களை மாத்துங்க ராஜா. ஸ்தோத்திரிக்கிற தகப்பனே. அப்பா இந்த ராஜா சபையில் இருக்கிறவர்கள் ஒவ்வொருத்தருமாய் சுவாமி தனித்தனிய குடும்பமாய் கூட தேவனாகிய கர்த்தர் நீங்க கண்ணோக்கி பாருங்க ராஜா. வந்திருக்கிறவர்களும் வராதவர்களுமாய் கூட தேவனாகிய கர்த்தர் நீங்க கண்ணோக்கி பாருங்க ராஜா. குடும்பத்தின் தேவைகளை சந்திங்க ராஜா. அப்பா சபை இன்னுமாய் கூட பெருகத்தக்கதாய் கூட சுவாமி ஆசீர்வாதங்களால் நிரப்பத்தக்கதாய் கூட சுவாமி தேவனாகிய கர்த்தர் நீங்க ஆசீர்வதிங்க ராஜா. நீங்கள் இன்னுமாய் கூட பெருக பண்ணுங்க ராஜா. ஸ்தோத்திரிக்கிற ராஜா. சபையை நிரப்பத்தக்கதாய் கூட தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிங்க ராஜா. அநேக புது ஆத்மாக்களை கொண்டு வருகிற தேவனாகிய கர்த்தர் நீர் இன்னுமாய் கூட சுவாமி சபையை நிரப்பத்தக்கதாய் கூட சுவாமி நாங்கள் விசுவாசிக்கிற ராஜா. ஸ்தோத்திரிக்கிற ராஜா. அதற்கு தேவையான பயன்களை சுவாமி நாங்கள் செலுத்தும்படியாய் கூட ராஜா. அப்பா அதற்கு எப்படி இருக்க வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுக் கொடுங்க ராஜா. அப்பா விசுவாசிகளை பிடிக்கிறவர்களாய் எங்களை மாத்துங்க ராஜா. ஸ்தோத்திரிக்கிற ராஜா. இன்னும் அநேக நாங்கள் கூட்டு வரும்படியாக சாமி தேவனாகிய கர்த்தர் நீங்க எங்களை ஞானத்தோடு நடத்துங்க தகப்பனே. ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே. அப்பா இந்த ராஜா. அப்பா நம்ம கூட்டத்தை பார்த்து போகாத படிக்கிற ராஜா. ஆம் ராஜா. ஸ்தோத்திரிக்கிற தகப்பனே. அப்பா ஸ்தோத்திர ராஜா. சபையோ பார்க்கிற தகப்பனே. அப்பா அநேக ஜனங்கள் உண்மை பின்பற்றினார்கள் தகப்பனே. ஆனா அவன் ஒரு தீர்மானம் எடுத்த சாமி. நான் உண்மை பார்க்காம நான் போக மாட்டேன் என்று ஒரு தீர்மானத்தை எடுத்த சாமி சகையோ. ஆம் ராஜா. அங்கே சொன்ன வார்த்தையின்படியே சாமி சகையுவை இறங்கியவா இன்றைக்கு வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது என்று சொல்கிற தகப்பனே. ஆம் ராஜா. வந்திருக்கிற ஒவ்வொருத்தர் வீட்டுக்குமாய் கூட தேவனாகிய கர்த்தர் ரட்சிப்பு கொண்டு வாங்க தகப்பனே. அப்பா எங்க உள்ளத்துல மாத்திரம் எங்க வீட்டுக்குள்ள நீங்க இருங்க தகப்பனே. ஸ்தோத்திரிக்கிற ராஜா. அப்பா நாங்க எங்க உள்ளத்துல மாத்திரம் உண்மை தேடவில்லை சாமி. எங்க வீட்டுக்குள்ளமாய் உண்மை அழைக்கிற தகப்பனே. ஸ்தோத்திரிக்கிற ராஜா. நீ எங்களோடு கூட வாங்க ராஜா. ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன், பெருக செய்த தேவன், எங்களுமாய் கூட சுவாமி ஆசீர்வதிங்க, பெருக பண்ணுங்க சுவாமி. சபையை நிரப்பத்தக்கதாய் கூட ஆசீர்வதிங்க ராஜா. சபையின் தேவைகளை சந்திங்க ராஜா. அப்பா இதோ ராஜா என்னுடைய ஊழியக்கார பாஸ்டர்களை உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிற ராஜா. அப்பா இதோ ராஜா. அப்பா உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா அவருக்கு பலவீனத்தெல்லாம் எடுத்துப்பட்டு நல்ல பலன சுகத்தை ஆரோக்கியத்தை கொடுங்க. அம்மாவை ஆசீர்வதிங்க ராஜா. சுகத்தை பலன ஆரோக்கியத்தை கொடுங்க. ஆயுஷ் நாட்களை கொடுங்க ராஜா. செய்கிற ஊழியத்தை தேவனாகிய கர்த்தர் வானத்தை திறந்து ஆசீர்வதிங்க தகப்பனே. ஸ்தோத்திரிக்கிற ராஜா. பாஸ்டர்மாய் கூட உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிற ராஜா. பேசுமாய் கூட உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிற கொடுத்த பிள்ளைகளுமாய் கூட உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிற தகப்பனே. ஸ்தோத்திரிக்கிற ராஜா. அப்பா என்னுடைய ஊழியக்கார பாஸ்டர் உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிற தேவனாகிய கர்த்தர் அவரோடு கூட எங்களோடு கூட பேசுகிறதே தான் சுவாமி. ஒவ்வொரு வாரமாய் கூட சுவாமி அப்பா நாங்கள் மந்தமாய் தத்தியாய் இருந்த தகப்பனே. இந்த வேலையுமாய் கூட சுவாமி எங்களுக்கு நீங்க அவரோடு கூட பேசின வார்த்தைகள் அநேக சுவாமி. வேதத்திலிருந்து நாங்கள் புரிந்து கொண்ட வார்த்தைகள் அநேக சுவாமி. ஆம்ராஜா அந்த வேதத்தை நாங்கள் பார்க்க முடியுது சுவாமி. ஒரு புக்காக சாமி நாங்கள் பார்த்தோம் ஆரம்ப காலத்துல. அதுல இருந்து ஒரு கதையா ஒரு ஸ்டோரியா தான் சாமி பார்த்தோம். ஆனா இப்போலாம் நாங்கள் பார்க்க முடியுது அந்த வேதத்துல இருந்து ஒவ்வொரு வார்த்தைகளுமாய் கூட தேவனாகிய கர்த்தர் பேசுகிற சுவாமி. அவரோடு கூட பேசுகிற சாமி. அருண் பாஸ்டரோடு கூட நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தைகளும் சாமி அது ஒரு கடலை போல சாமி. கடற்கரை மணலை போல ராஜா அநேக தெரிந்து கொண்டு இருக்கிற ராஜா. ஒவ்வொரு வாரமுமாய் கூட சாமி ஒவ்வொரு அர்த்தங்களுமாய் கூட தேவனாகிய கர்த்தர் தெளிவுபடுத்துகிற சுவாமி எங்களுக்கு. ஆம் ராஜா. அந்த வேதத்தை புரிந்து கொள்ளத்தக்கதாய் கூட சுவாமி வேதத்தை வாசிக்க தக்கதாய் சுவாமி எங்களுமாய் நீங்க ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறீர் தகப்பனே. ஸ்தோத்திரிக்கிற ராஜா. அப்பா சபைக்கு தேவையான எல்லா பொருட்களுமாய் சுவாமி பண உதவிகளுமாய் தேவனாகிய கர்த்தர் நீங்க வானத்தை திறந்து அப்பாவுடைய 2 கரங்களை வைத்து ஆசீர்வதிங்க கொடுங்க தகப்பனே. ஸ்தோத்திரிக்கிற ராஜா. அதோ ராஜா சங்கீதத்துல பார்க்கிற ராஜா எனக்கு ஒத்தாசை ஒரு பர்வதங்களுக்கு நேரடிய கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவாதி தேவனை கர்த்தரிடத்திலிருந்து வரும் என்று நம்ம வேதத்துல பார்க்கிறோம் ராஜா. நீங்க கொடுங்க தகப்பனே. ஆசீர்வதிக்கிறவர் நீங்க. ஆசீர்வதிங்க ராஜா. வந்திருக்கிற ஒவ்வொருத்தருமாய் கூட தேவனாகிய கர்த்தர் விசேஷித்தவனமாய் கூட நீங்க ஆசீர்வதிங்க ராஜா. குடும்பமாய் கூட ஆசீர்வதிங்க. ஆயுஷ்மத்துல கொடுங்க ராஜா.
அவர் கவலைகளை கண்ணீர்களை தேவனை கருத்தை எடுத்து போடுங்க. பண உதவிகளை செய்ய தகப்பனே. ஆசீர்வதிங்க, வானத்தை திறந்து ஆசீர்வதிங்க. அவர் வீட்டில் இருக்க என்ன பாத்திரம் தண்ணீர் முதற்கொண்டு வற்றாதீங்க போல ஆசீர்வதிக்கிறவர் நீங்க ராஜா. அப்பா இந்த ராஜா நம்ம வேதத்தை பார்க்க ராஜா 2:5 பேர் போஷித்து மீதியா இருந்தது போல சுவாமி. அப்பா எங்க சபை நிரம்பி சுவாமி மீதியா இருக்கத்தக்கதாய் நீங்க ஆசீர்வதிக்கிறீரே சுவாமி. நீங்க கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி எங்களை உயர்த்துங்க, சாட்சியா வைங்க தகப்பனே. ஸ்தோத்திரிக்கிற ராஜா. இன்னமாய் கூட ஒவ்வொரு சிறு பிள்ளைகளுமாய் கூட உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். சபைக்கு தூண்களாய் நிறுத்துங்க ராஜா. ஸ்தோத்திரிக்கிற ராஜா. வேலை அடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க ராஜா. அப்பா ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுமாய் கூட உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிற ராஜா. வாலிப பிரயாசத்துக்குமே சுவாமி உண்மை நினைக்கத்தக்கதாய் கூட சுவாமி உண்மை தேடுகிறவர்களாய் அவர்களை மாத்துங்க தகப்பனே. ஸ்தோத்திரிக்கிற ராஜா. சபைக்கு தூண்களாய் நிற்கத்தக்கதாய் கூட சுவாமி இன்னமாய் கூட முன் வந்து சுவாமி வேதத்தை அறிந்து கொள்ளும்படியாய் கூட சுவாமி அப்பா அறிந்து தெரிந்து சுவாமி அவர்கள் சுவாமி சுவிசேஷத்தை அறிவிக்க முடியாத சுவாமி நீங்க அவர்களை ஆசீர்வதிங்க சுவாமி. அப்படியாய் செய்கிற தேவனா இருக்கிறீர சுவாமி. இதோ ராஜா அரியணமாய் கூட உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிற ராஜா. அப்பா இந்த வேலையிலமாய் கூட சுவாமி நீ கொடுத்த இந்த நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற தகப்பனே. இதோ ராஜா யாருக்குமே கிடைக்காத ஒரு பாக்கியத்தை கிடைக்க செய்திரே உமக்கு நன்றி தகப்பனே. இந்த இடத்துல நிற்க கூட அருகதை இல்லாதவனாய் இருந்த தகப்பனே. ஆனாலும் கூட என்னை தேடி வந்த தேவன் இந்த இடத்துல நிற்க வைத்திருக்கிறீரே தகப்பனே. அப்பா உங்களுடைய ஞானத்தினால சுவாமி இன்னுமாய் கூட இருந்த சுவாமி சாட்சியா நிறுத்துங்க ராஜா. இன்னுமாய் கூட எல்லா வெள்ளத்தெல்லாம் எடுத்து நல்ல வெள்ளன சொந்தத்தை ஆரோக்கியத்தை தந்து சுவாமி உமக்கு சாட்சி உள்ள மகனாய் வாழத்தக்கதாய் கூட சுவாமி இந்த சபைகளில் ஒரு தூண்களாய் நிற்கத்தக்கதாய் கூட தேவனாய் கர்த்தர் அப்படியே கூட வழி நடத்துங்க, ஆயுதப்படுத்துங்க தகப்பனே. என் உச்சத்தல் உள்ள கால் மட்டும் தரமட்டமாய் கூட தாழ்த்தி உள்ள கருத்துல ஒப்புக்கிடுகிற சுவாமி. ஸ்தோத்திரிக்கிற ராஜா. அப்பா எங்களை தாழ்த்துகிற சுவாமி வெறுமையாக்குகிற தகப்பனே. அப்பா நீ பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ராஜா. ஒவ்வொருத்தருமாய் கூட ஆசீர்வதிக்கிறவர் நீங்க ராஜா. ஆசீர்வதிங்க ராஜா. கிருபையாய் வழி நடத்துங்க தகப்பனே. ஸ்தோத்திரிக்கிற ராஜா. அப்பா இது ராஜா இந்த நாட்களிலுமாய் கூட சுவாமி அப்பா மறுபடியும் கூட சுவாமி உண்மை நினைக்கத்தக்கதாய் கூட சுவாமி எங்களை தெரிந்து கொண்டீரே ராஜா. உமக்கு நன்றி ராஜா. ஸ்தோத்திரிக்கிற தகப்பனே. யாக்கோபின் தேவனே, ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, அப்பா எங்களுடைய முன்னோர்களின் தேவனே உம்மை துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே. அப்பா நீ பெரியவராய் இருக்கிறீர் சுவாமி. அப்பா உம்முடைய நாமத்தால் மகிமைப்படுத்துகிறவர்களாய் மாத்துங்க ராஜா. ஸ்தோத்திர ராஜா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிற தகப்பனே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். உருகாதோ நெஞ்சம் அவதானி தஞ்சம் உனக்காக பலியாக வந்தான். கலங்காத கண்கள் வலியாத கண்ணீர் கல்வாரி காட்சியை கண்டு கல்வாரி காட்சியை கண்டு உருகாத நெஞ்சம் அவதானி தஞ்சம் உனக்காக பலியாக வந்தான். கலங்காத கண்கள் வலியாத கண்ணீர் கல்வாரி காட்சியை கண்டு கல்வாரி காட்சியை கண்டு உருகாத நெஞ்சம் நடமாட முடியாத தடுமாறி கிடந்த உடவனின் குரல் கேட்டு நின்று நடமாட முடியாத தடுமாறி கிடந்த உடவனின் குரல் கேட்டு நின்று இடம் தேடி வந்து இதயத்தில் வந்து நடமாட செய்ததாலே உந்தன் கால்களில் ஆற்றியோ அரசே. அதுதான் சிலுவையின் அரசே. உந்தன் கால்களில் ஆற்றியோ அரசே. அதுதான் சிலுவையின் அரசே. உருகாத நெஞ்சம் அவதானி தஞ்சம் உனக்காக பலியாக வந்தான். கலங்காத கண்கள் வலியாத கண்ணீர் கல்வாரி
அப்பா உண்மை துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிற ராஜா இந்த வேலையுமாய் கூட சுவாமி அதை நம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிற ராஜா இதை ராஜா இந்த நேரத்தை கொடுத்த பாஸ்டுக்காக நன்றி செலுத்துகிற ராஜா இன்னமாய் கூட சுவாமி அவருக்கு நல்ல ஆயுஷ்நாட்டில் கொடுத்த ராஜா இன்னமாய் கூட சபை வளர்த்த கதாய் கூட சுவாமி எங்களுமாய் கூட சுவாமி இன்னமாய் உமக்குள்ள கொண்டு வரும் மகனாய் சுவாமி நீங்கள் அவர் ஆசிர்வதிங்க இதை ராஜா பாவியாரத்தை எங்கேயோ இருந்து என்னையுமாய் கூட சுவாமி இந்த இடத்துல நினைவுபடுத்துறீங்களே உமக்கு நன்றி சுவாமி கோடான கிருஷ்ணத்துக்கு ராஜா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென். Thank you, Jesus. Hallelujah, hallelujah, hallelujah. நன்றி நன்றி அற்புதமான ஒரு ஆராதனை கர்த்தர் இந்த வேளையில் அண்ணா மறைத்து வெளிப்பட்ட அவருடைய மகிமைக்காகவும் அவருடைய பிரசன்னத்துக்காகவும் அவருடைய கிருபைக்காகவும் நன்றி 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 ஒரு விஷயங்களுக்காக நான் இந்த வேலை ஒரு 2 நிமிஷம் நான் ஜெபிக்க போகிறேன் வந்திருக்கிற யாவருக்காக நான் ஜெபிக்க போகிறேன் நன்றி 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 ராஜா தேங்க்யூ ஜீசஸ் அப்பா வந்திருக்கிற யாவருடைய கரங்கள் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் 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 ஐயா அல்லேலூயா நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் 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 இயேசுவே